மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுடைய நடிப்பில் ஹச்சிவினோத் அவர்களுடைய இயக்கத்தில் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் அவர்களுடைய தயாரிப்பில் வெளியான திரைப்படம் தான் ஜனநாயகன். ஸோ இந்த திரைப்படத்தினுடைய என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ அண்ட் ஒப்பீனியன் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவ்யூ நான் போடலாமா வேண்டாமாங்கிற நிறையா குழப்பத்தில் இருந்தேன். பிகாஸ் படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. நேற்றே நான் ரிவ்யூ கொடுத்துருக்கணும். ஏன் ரிவ்யூ கொடுக்கலங்கிறது உங்களுக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா படம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதமே லீக் ஆகிடுச்சு. லீக் ஆகி 3 மாதம் கழிச்சு தான் இவங்க படத்தையே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, லீக் ஆனதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினச்சா 1.5 கோடி பேர் படத்தை பார்த்து வேறு வச்சுருக்காங்க. ரிவ்யூ போட்டால் நல்லா இருக்குமா இருக்காதா, மக்கள் பார்ப்பாங்களே இல்லைன்னு சொல்லி ஒரு நிறையா குழப்பத்தோடு இருந்தேன். பட் இது வந்து விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால் அஸ் அ விஜய் சார் ஃபேனாக நான் என்னுடைய ஒப்பீனியன் என்ன, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இது வந்து ஒரு நல்ல ஃபேர்வெல் ஃபிலிமாக இல்லையாங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நான் பேசியிருக்கிற நல்லா இருக்குது, நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு கடினமான டாஸ்க்லாம் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. ஜஸ்ட் லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ முதலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பகவந்த் கேசரி ரீமேக் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே கம்மியாகவே வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பக்க கமர்ஷியல் படம் இல்லைனா ரீமேக் படம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட சரி ஓகேப்பா, கடைசி படம் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வந்து வச்சுருப்பேன். சரி, இது பகவந்த் கேசரி ரீமேக்குங்கிறது வந்து சொல்லிட்டாங்க. விஜய் சார் வேறு 5 வாட்டி பார்த்துட்டு அவருக்கு படம் வேறு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கம்மியாக வந்து வச்சுருந்தேன். பட் இருந்தாலுமே பகவந்த் கேசரி என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில சீன்ஸ் வந்து கிரிஞ்சாக இருந்தாலுமே அந்த படத்தினுடைய கோர் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் பற்றியும் விமனோட சேஃப்டி பற்றியும் பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் விஜய் சாரோட பொலிட்டிக்கல் கெரியருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மோட்டிவில் சரி ஓகே கதை நல்லாயிருக்கும், ஒரு சில மாஸ் எலிவேஷன் சீன் மட்டும் கிரிஞ்சாக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் போய் படம் வந்து பார்த்தேன். பட் ஹச்சிவினோத் செம்மையாக செதுக்கியிருக்காருங்க. படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ணாரா இல்லைனா அட்லி தான் வந்து டைரக்ட் பண்ணாராங்கிற மாதிரி எலிவேஷன் சீன்ஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு. நல்ல வேலைங்க பாலையாவோட எலிவேஷன் சீன்ஸ் மாதிரி வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் காரி துப்பியிருப்பாங்க. அஸ் எ விஜய் சார் ஃபேனாக நானே ஓப்பனாக சொல்கிறேன். இந்த படத்தை வந்து விஜய் சாரோடைய மாஸ் எலிவேஷன் ஸ்டைலில் எடுத்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா மாஸ் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பூக்கி விஜய் சாரை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து அந்த வேலாயுதம் சுறா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டைலில் வந்து நடிச்சிருந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாஸ் கமர்ஷியல் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே இறங்கினால அவரால் இந்த ஒரு ஏரியாவில் வந்து நடிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு கடைசியாக தெரியல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷேடோவில் வந்து நடிச்சிருந்தார். ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு பூக்கி விஜய் சாரை பார்த்து ஒரு ஃபீல் வந்து கிடச்சி. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறதா இருக்கட்டும், பீச் போகிறதா இருக்கட்டும், ஒரு அகாடமி போகிறதா இருக்கட்டும், ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு குட்டியான க்யூட்டான மொமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாகும். ஸோ கடைசி படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸாக காட்டாமல் மாஸ் சீன்ஸும் இருக்குது. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சாரோடைய சின்ன க்யூட் மொமெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர என்கேஜிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி சூப்பராக போச்சு. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா போர் அடிக்கலை, செம்ம என்ஜாய் பண்ணி பயங்கரமாக பார்த்த ஒரு ஃபீல் தான் வந்து கிடச்சி. செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் அடித்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அதாவது நம்ம ஹச்சிவினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பகவந்த் கேசரியில் இருக்கிற வில்லன் கேரக்டரை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீரைட் பண்ணி நம்ம பாபி டியோலுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ பகவந்த் கேசரியில் இருக்கிற வில்லன் கேரக்டருக்கும் ஜனநாயகனில் இருக்கிற வில்லன் கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம பாபி டியோலோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக வந்து காட்டியிருக்காங்க. அது எப்படி சொல்லனே தெரில. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ்லாம் கொண்டு வர அந்த மிஷின் எம்எம்னு வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன மிஷினு என்னங்கிறது நமக்கு புரியவே இல்லை. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்லாம் இறக்கி விட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம விஜய் சாரோட படத்துக்கு தான் உட்காந்துருக்கோமா இல்லைனா நம்ம ஒரு மார்வல் படமோ இல்லை டிசி படமோ பார்க்குறோமோ அப்படின்னு வந்து உட்காந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ என்னன்னாங்க விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துக்கு. விஎஃப்எக்ஸ் குறையே சொல்ல தேவையில்ல. என்ன ஒரு பிரச்சனைனா அந்த போர்ஷன் மட்டும் லைட்டாக லேகியாக வந்து இருந்துச்சு. மித்தபடி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக தான் இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாகும். ஸோ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் தெரிச்சிட்டேங்க. விஜய் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட ஆரா,
அனிருத் போட்ட பிஜிஎம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு அப்படி தான் சொல்லியாகணும். ஹச் வினோத் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் போர்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்திருந்தார் அப்படி தான் சொல்லியாகணும். தி எண்ட் ஆஃப் த டே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஃபேர்வெல் ஃபிலிமா விஜய் சாருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்லி இது வந்து ஒரு பக்கா ஃபேர்வெல் ஃபிலிம் அப்படி தான் சொல்லியாவேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்டாருங்க, அவர் வந்து ஒரு என்டர்டெய்னர். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் படம் எடுத்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு கமர்ஷியல் ஸ்டார் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் மாதிரி அஜித் சார் மாதிரி ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் ஸ்டார் அப்படிங்கிறப்ப இவரோட கடைசி படம் அப்படிங்கிற மத்தியில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் ரீதியாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மீட்டர் கரெக்டாக வச்சுருக்காரு ஹச் வினோத். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மீட்டர் எக்ஸஸாகவும் இல்லை. இப்போ பாலையாவுடைய பவன் கேசிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மீட்டர் எக்குதப்பாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன்லேருந்து இல்லை. விஜய் சாரோடைய ரேஞ்சுக்கு பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் மீட்டர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரோடைய அந்த க்யூட் மூமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் இருந்திருக்கு. விஜய் சாரோடைய பொலிட்டிக்கல் ஹெல்ப்பிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீன்ஸ் வந்து படத்தில் இருந்திருக்கு. விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க, விமன் சேஃப்டி பற்றி பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி பற்றி வந்து இந்த படம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பேசியிருக்கு. விஜய் சாரோட கமர்ஷியல் மீட்டருமே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. விஜய் சாரோட க்யூட் மொமெண்ட்ஸுமே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக அட்லி நெல்சன் லோகேஷ் அவங்களோட கேமியோ வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிட்டார் அப்படி தான் சொல்லணும். முக்கியமாக தளபதி கச்சேரியில் மாஷா அல்லா டான்ஸ் ஆடியே ஃபேன்ஸை இழுத்துட்டான். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லேயே நம்ம விஜய் சார் அவருடைய கடைசி படத்தில் மிரட்டிட்டார். கமர்ஷியல் மீட்டருமே சூப்பராக இருந்திருக்கு. அவருடைய க்யூட் மொமெண்ட்ஸுமே நல்லா இருந்திருக்கு. அவருடைய பொலிட்டிக்கல் கெரியருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சில சீன்ஸும் வந்து வச்சுருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களோட ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. விமன் எம்பவர்மெண்ட், விமன் சேஃப்டி, இந்த மாதிரி பல விஷயங்களை பேசக்கூடிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஃபேர்வெல் ஃபிலிமாக இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். என்ன ஒரே ஒரு விஷயம், டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மேபி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை மட்டும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீரைட் வந்து பண்ணியிருக்கலாம். நான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரோபோட்ஸ் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பக்கா ஃபேர்வெல் ஃபிலிமாக தான் இருந்திருக்கு. தியேட்டரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபிலிமாக தான் இருந்திருக்கு. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே இது வந்து விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம். இதுக்கப்புறம் இவரை நம்ம தியேட்டர்ஸில் வந்து பார்க்கவே முடியாது. நம்மளோட சைல்ட்ஹுட் ஹீரோ. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரோட படங்கள் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்காங்க. இன்றைக்கி அவருடைய சினிமா கெரியருக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுக்கார் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ என்ன தான் சினிமா கெரியரில் எண்டு கார்டு போட்டாலுமே அங்கே பொலிட்டிக்கல் கெரியரில் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் கார்டு வந்து போட்டிருக்காரு. ஸோ ஹச் வினோத் அவர்களோட ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா இது விஜய் சாருக்கு த எண்டு கிடையாது, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா த பிகினிங் அப்படி தான் சொல்லியாகணும். என்ன தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன தான் சீஃப் மினிஸ்டர் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-15 படம் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேண்டுகோளாக இருந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் இது வந்து நடக்காது, ஒரு இம்பாசிபிளான விஷயம். பிகாஸ் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அவரோட கட்சி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துருச்சு. சொல்ல முடியாதுங்க, இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழித்து அவர் இந்தியாவுக்கு பிரதமராக கூட ஆகலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். விஜய் சார் வந்து அந்த மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் எண்ட் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட், தட்ஸ் இட். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நானும் உங்கள் என்கே. நன்றி, வணக்கம்.